என் சமூகத்தில் இன்றைக்கு நான் பல இடங்கள்ல போறது நான் அது பேசுறேன். அல்லாஹ் பல மக்களுக்கு பலவிதமான பொருளாதாரத்தையும் செல்வத்தையும் எல்லாம் கொடுத்திருக்கிறான். உண்மையிலே எங்க சமூகத்தில் அதிகமானவங்க இருக்கிறாங்க, பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்களோட பாஸ்போர்ட் எடுத்தா பாஸ்போர்ட் முடிஞ்சு சேஞ்ச் பண்ணி எத்தனையோ பாஸ்போர்ட்டுகளை அவர்கள் குப்பையை தூக்கி போட்டு விட்டார்கள். பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்திருக்கிறார்கள். வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி கனிமார்களே, இந்த மிம்பர் மேடையை சாட்சியாக வைத்து பேசுகிறேன். அல்லாஹ் அக்பர். எங்கட முஸ்லிம்களுக்குள்ள பல கோடிகள் புலங்கக்கூடியவர்கள் இன்னும் மதீனாவுடைய பூமிக்கு மேலும் மக்காவுடைய பூமிக்கு மேலும் தங்களுடைய கால் பாதங்களை வைத்தது கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த நசீபார்களுக்கு கொடுக்கவில்லை போன்று. உண்மையிலேயே அன்றைக்கு ஒருத்தர் சொன்னார், ஹஸரத் நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டேன், பல வருடங்களாக கூலி தொழில் செய்யக்கூடிய மனிதன் நான், அன்றாடம் என்னுடைய பணத்தை சேகரித்து பல வருடங்கள் கடந்த பிற்பாடு அல்லாஹ் எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்து விட்டான், அல்லாஹ் எனக்கு உம்ராவுடைய பாக்கியத்தை கொடுத்துட்டான். அல்லாஹ் தஆலா அன்பு நபியுடைய மதீனாவுடைய மண்ணை மிதித்து அந்த கபரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான். அன்புக்குரியவர்களே, யாருக்கெல்லாம் அல்லாஹ் உடல் பலத்தை கொடுத்திருக்கிறானோ, சக்தியை கொடுத்திருக்கிறானோ, பணத்தை கொடுத்திருக்கிறானோ, என்னுடைய வாழ்க்கையை நான் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் இவனை விட துரதிர்ஷ்டவாளி உலகத்தில் கிடையாது. உலகத்தில் பல நாடுகள்ல பலவிதமான அனர்த்தங்கள் ஏற்படுகிறது, பலவிதமான சேதங்கள் ஏற்படுது. இப்பயும் கூட எங்களுக்கு பார்க்கிறோம், பூமி அதிர்ச்சி என்றும் அந்த தீயுடைய அந்த தாக்கம் என்றும் பலவிதமான அனர்த்தங்கள் முழு உலகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனா மதீனாவுடைய பூமியில எந்த விதமான அந்த தாக்கங்களும் கிடையாது என்ற ஒரு கண்டுபிடிப்பு ஆய்வினுடைய முடிவு முன்வைச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். எனக்கு படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. அதனுடைய முடிவு என்னண்டா, இந்த மதீனாவுடைய மண்ணுக்கு அல்லாஹ் தஆலா எந்த பூமிக்கும் கொடுக்காத it has a magnetic power. கனிமார்களே, ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுத்திருக்கிறான். இந்த பூமிக்கு ஒரு காலமும் இந்த பூமி அதிர்ச்சி போன்ற அனர்த்தங்கள் பாதிக்காது. சுப்ஹானல்லாஹ். பூமி அதிர்ச்சிகள் போன்ற அனர்த்தங்கள் பாதிக்காது. அன்புக்குரியவர்களே, இது ஒரு பக்கம் வைத்துவிட்டு நான் சிந்தித்தேன், அந்த பூமி அதிர்ச்சியாக இருக்கேனும் இந்த சயின்டிபிக்கலான முடிவாக இருக்கேனும் இது ஒரு பக்கமாக இருக்க, அன்பு நபி அவர்கள் தன்னுடைய கால் பாதத்தை வைத்த பூமி, அன்பு நபி அவர்கள் உறங்கிய பூமி, அன்பு நபி அவர்கள் தன்னுடைய தஅவா பிரச்சாரம் செய்த பூமி, அன்பு நபி அவர்கள் குடும்பம் நடத்திய பூமி, அன்பர்களே இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட பூமி. அல்லாஹ் அக்பர். அன்பு நபி அவர்கள் மரணித்து அந்த பூமியில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு பூமிக்கு அனர்த்தங்களாக இருக்கலாம், பூமி அதிர்ச்சியாக இருக்கலாம், உலகத்தில் இப்பாறான ஒரு அனர்த்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த பூமி கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொண்டு மதீனாவுடைய பூமியை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஆக பயங்கரமான ஃபித்னா, நான் உயிரோடு இருந்தால் அந்த ஃபித்னாவுக்கு எதிராக நான் போராடுவேன். சஹாபாக்களே, நான் மௌத்தாகிவிட்டால், நான் மரணித்து விட்டால், ஃபகுல்லும் இன் ஹஜீஜு நஃப்ஸி, ஒவ்வொருத்தனும் அந்த ஃபித்னாவுக்கு எதிராக போரிட வேண்டும். அதுதான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா. கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஏற்படக்கூடிய ஆக பயங்கரமான ஃபித்னா, அந்த காலத்தை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் போல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கடைசி சந்தர்ப்பத்தில் தஜ்ஜால் அவனுடைய சகாக்களோடு வந்து உஹது மலையின் பக்கம் அவன் நிற்பான். உஹது மலையில் இருந்து கொண்டு அவன் நேரடியாக மதீனத்து மண்ணில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவியை டைரக்டாக பார்ப்பான். தன்னுடைய தோழர்களை பார்த்து கூறுவான், தோழர்களே உங்களுக்கு விளங்குகிறதா, அது தான் மதீனாவுடைய பூமி, அந்த மதீனாவுடைய பூமியில் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜித் உங்களுக்கு விளங்குதா, ஹாதா மஸ்ஜிது அஹ்மத், இது தான் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய மஸ்ஜித். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அந்த தருணத்தில் அந்த தஜ்ஜாலுக்கும் அவருடைய சஹாபாக்களுக்கும் மதீனாவுடைய அந்த காற்றை கூட நுகரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். மலக்குமார்களுடைய பாதுகாப்பு. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எவனாவது ஒருவன் இந்த பூமிக்கு மேலால் மன் அராத பிசூஇன், மதீனாவுக்கோ மதீனாவாசிகளுக்கோ கெடுதியை விளைவிக்க நாடிவிட்டால், தண்ணிக்குள்ளால் உப்பை போட்டால் எவ்வாறு உப்பு கரைந்து விடுமோ அதே போல அல்லாஹ் தஆலா அவனையும் அந்த கூட்டத்தையும் அழித்து விடுவான். அல்லாஹ் அக்பர். மன் அகாஃப அஹ்லல் மதீனா, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த மனிதன் மதீனா வாசிகளை பயமுறுத்த ஆரம்பிக்கிறானோ அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை இந்த உலகத்தில் பயமுறுத்துவான். மகளே, இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான ஹதீஸ்கள். இதெல்லாம் படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு அந்த மதீனாவுடைய முஹப்பத் அல்லாஹ்களுக்கு தரணும். கனிமார்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான தேசங்கள் இருந்த போதிலும், எத்தனையோ பிரதேசங்கள் இருந்த போதிலும், அழகான நாடுகள் இருந்த போதிலும், செழிப்பு நிறைந்த பூமி இருந்த போதிலும், வஅர்துல்லாஹி தஆலா வாசிஆ, அல்லாஹ் தஆலாவுடைய பூமி பரந்து விரிந்து இருந்த போதிலும், அல்லாஹ் அன்பு நபி அவர்களுக்கு மக்காவுடைய பூமியில இருந்து, யா ரசூலல்லாஹ், ஹிஜ்ரத்துடைய பூமியாக நான் உங்களுக்கு மதீனாவுடைய பூமியை தேர்வு செய்திருக்கிறேன், நீங்கள் உங்களுடைய சஹாக்களுடன் இந்த மக்காவுடைய பூமியில இருந்து மதீனாவுடைய பூமியை நோக்கி பயணம் செய்யுங்கள். கனிமார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுடைய பூமியில இருந்து மதீனாவுடைய பூமியை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பிக்கிறார்கள்.
அல்லாஹ் அக்பர். ஹிஜ்ரத்துடைய வரலாறை நாம் படிக்க வேண்டும். ஆச்சரியமான வரலாறு கண்ணியமார்களே. நபியவர்கள் பல சிரமங்களை கடந்து அந்த மக்காவுடைய பூமியை நபியவர்கள் விட்டு பிறந்த மண்ணை நபியவர்கள் கடந்து மதீனாவுடைய பூமிக்கு மேலால் அன்பு நபியுடைய கால் பாதத்தை வைக்கிறார்கள். கண்ணியமார்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய கால் பாதம் மதீனாவுடைய மண்ணுக்கு மேலால் நுபுவத் கிடைத்த பிற்பாடு முதலாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால் பாதத்தை மதீனாவுடைய பூமியில் அவர்கள் வைக்கிறார்கள். இந்த கட்டம் தான் கண்ணியமார்களே ரசூலுல்லாஹுடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னால மதீனாவுக்கு சூட்டப்பட்ட பேர் யஸ்ரிப். மதீனாவாசிகள் அந்த மதீனாவை யஸ்ரிப் என்ற பெயரை கொண்டு அழைப்பார்கள். குர்ஆன் எங்களோட பகிர்ந்து கொள்கிறது. وَإِذْ قَالَتْ طَائِفَةٌ مِّنْهُمْ يَا أَهْلَ يَثْرِبْ يَا أَهْلَ يَثْرِبْ. அல்லாஹ் குர்ஆன்ல மதீனாவுடைய முதன்மை வாய்ந்த பெயரை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு நுழைவதற்கு முன்னால், ஹிஜ்ரத்துக்கு முன்னால் மதீனாவாசிகள் மதீனாவுக்கு சூட்டிய பெயர் யஸ்ரிப் என்ற பெயராக இருந்தது. கண்ணியமார்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலை மதீனா மண்ணில் வைக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வை சத்தியமாக சஹாபாக்களே, மா ரஅய்து யௌமன் கத் கான அஹ்ஸன வலா அத்வா தஹல அலைனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது நபி அவர்கள் மதீனாவுடைய பூமியில் தன்னுடைய கால் பாதத்தை வைத்தார்களோ, அல்லாஹ்வை சத்தியமாக கூறுகிறேன், அந்த நாளை விட மதீனாவுடைய நாளில் பிரகாசமான அழகான ஒரு நாளை என்னுடைய கண்ணால் பார்க்கவில்லை. நபி அவர்கள் தன்னுடைய கால் பாதத்தை வைத்த அடுத்த கணம் முழு மதீனாவும் ஜொலிக்க ஆரம்பித்தது, முழு மதீனாவும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. கண்ணியமார்களே, யஸ்ரிப் என்ற பெயரை கொண்டு அழைக்கப்பட்ட மதீனா, அல்லாஹ் அக்பர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால் அந்த பூமியில் பட்ட அடுத்த கணம் அல் மதீனத்துல் முனவ்வரா, அல் மதீனத்துல் முனவ்வரா, அல் மதீனத்துல் முனவ்வரா, பிரகாசம் நிறைந்த, அழகு நிறைந்த, ஆச்சரியமான பூமி, ஆச்சரியமான பட்டினம் என்பதாக அந்த பூமிக்கு யஸ்ரிப் என்ற பெயருக்கு பதிலாக மதீனத்துல் முனவ்வரா என்ற பெயர் சூட்டப்படுகிறது. கண்ணியமார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களே, இந்த மதீனாவுடைய பூமிக்கு நான் இன்னும் ஒரு பேர் சூட்டுகிறேன். என்ன யா ரசூலல்லாஹ்? ஹாதிஹி தைபா, ஹாதிஹி தைபா, ஹாதிஹி தைபா. சஹாபாக்களே, மனம் நிறைந்த, வாசம் நிறைந்த, ஆச்சரியமான பூமி என்பதாக மதீனாவுடைய பூமிக்கு நான் பேர் சூட்டுகிறேன். கண்ணியமானவர்களே, அரபிகளுக்கு மத்தியில சிங்கத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. சிங்கத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. சிங்கம் என்பது ஒரு மிருகம். என்ன காரணம் என்றா, அரபிகள் எப்பொழுதும் வீரத்தை விரும்புவார்கள். சிங்கம் என்பது வீரத்துக்கு முன்னுதாரணம். இதனால அரபிகள் சிங்கத்தை பலவிதமான பெயர்களை கொண்டு வர்ணிப்பார்கள். கண்ணியமார்களே, பலவிதமான பெயர்களை கொண்டு சிங்கம் என்ற நாம் தமிழ் வார்த்தை அழைக்கிறோம். அரபிகள் சிங்கத்திற்கு அழைக்கக்கூடிய பெயர்களை நாம் பார்ப்போம் என்றால் ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், ஒரு பேரினுடைய, ஒரு விடயத்தினுடைய மதிப்பும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதற்கு வித்தியாசமான பெயர்களை கொண்டு வந்த இடத்தையோ தளத்தையோ வர்ணிக்கலாம். அரபிகள் சிங்கத்தை பலவிதமான பெயர்களை கொண்டு வர்ணித்தார்கள். அதே போல் வரலாற்றினுடைய பார்வையில் கண்ணியமார்களே, மதீனாவுக்கு அல் மதீனத்துல் முனவ்வரா என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. தாபா என்ற பெயர் இருக்கிறது, தைபா என்ற பெயர் இருக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், வரலாற்றினுடைய பார்வையில் மதீனா என்ற பட்டினத்துக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. More than 100 names of மதீனா முனவ்வரா. மதீனா முனவ்வராக்கு மாத்திரம் 100க்கும் மேற்பட்ட பெயர்கள் வரலாற்றில் அறிவிக்கப்படுகிறது. கண்ணியமார்களே, ஒவ்வொரு பேரும் மதீனாவுடைய மகத்துவத்தையும், மதீனாவுடைய கௌரவத்தையும், மதீனாவுடைய சிறப்பு தன்மையும் வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமார்களே, இது கட்டம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுல நுழைஞ்ச அடுத்த கணம், கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மதீனா மக்கள் முழுமையான வரவேற்பை கொடுத்தார்கள். பிறந்த மண்ணு கூட நபி அவர்களை வரவேற்கவில்லை. தாயிஃபுடைய தேசம் நபி அவர்களை வர்ணிக்கவில்லை. ரசூல் அவர்களை மறுத்தார்கள், ரசூல் அவர்களை விரட்டி அடித்தார்கள். அன்பு நபி அவர்கள் மதீனாவுக்குள்ள நுழைந்த அடுத்த கணம் முழு மதீனாவாசிகளும் மதீனா மண்ணும் நபி அவர்களை வரவேற்க ஆரம்பிக்கிறது. ரசூல் அவர்களை கபூல் செய்கிறது, ரசூலுல்லாஹுடைய அங்கீகாரத்தை முன்வைக்குது. இதனால தான்
ஹஜ் உம்ராவுக்கு போனவங்க பாக்கியம் கண்ணியமானே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மௌத்துக்கு முன்னாலும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரணும். அல்லாஹ் அக்பர். மக்கா வாசிகளுக்கும் மதீனத்து மண்ணில் வசிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில மகா பெரிய வித்தியாசம் இருக்குது கண்ணியமானே. மக்கா வாசிகள் மதீனா வாசிகளோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் ஹார்ட்னஸ் உள்ளவங்க தான் மக்கா வாசிகள். இன்றைக்கு கூட நாங்க மதீனாவுக்கு போனோம்டா மதீனத்து மக்கள் சிறு குழந்தைகள் இருந்து மூத்தவங்க வரைக்கும் சாஃப்டான மக்களாக, லீனியன்ட் பீப்பிளாக எங்களுக்கு மதீனாவாசிகளை பெற்றுக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹிஜ்ரத்துடைய சந்தர்ப்பத்தில் எப்படி நபியவர்களை வரவேற்றாங்களோ அந்த சாஃப்ட்னஸ், அந்த இலகுவான தன்மை, அந்த அஹ்லாக், அந்த மிருதுத்தன்மை இன்று கூட மதீனாவாசிகளுக்கு மத்தியில் பார்க்க முடியும் கனிமார்களே. இதனால தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல வுது செய்தார்கள். கனிமார்களே, வுது செய்த அடுத்த கணம் ஹர்ரா என்ற இடம் நபி அவங்க திடீரென்று திரும்பினாங்க. திரும்பி சஹாபாக்கள் முன்னே இருக்கிறார்கள். முன்னே இருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து, சஹாபாக்களை நீங்க முன்னால வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நீண்ட துஆ செய்ய ஆரம்பித்தார்கள் கனிமார்களே. அந்த துஆ அது யாருக்குண்டா, மக்கா இருக்கக்கூடிய தேசம் காபத்துல்லாஹுடைய பூமிக்கு அல்ல, அது யமனுக்கு அல்ல, அது தாயிஃபுக்கு அல்ல. உலகத்தில் எத்தனையோ தேசங்கள் இருக்கும் பொழுது அன்பு நபியவர்கள் அந்த தருணத்தில் ஒரு ஆழமான நீண்ட துஆவை நபியவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். சஹாபாக்கள் முன்னால் இருக்கிறாங்க. கனிமார்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 கையை உயர்த்தினாங்க. உயர்த்தி தன்னுடைய துஆவை ஆரம்பித்தார்கள். ஆச்சரியமான துஆ கண்ணியமார்களே. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இறைவா, இன்ன இப்ராஹீம கலீலக் வ நபியக் வ அப்தக் தஆக லி அஹ்லி மக்கா. இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய நண்பர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய தூதர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய அடிமை. அவர் தஆக லி அஹ்லி மக்கா, மக்கத்து மண்ணில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார். தஆக லி அஹ்லி மக்கா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கத்து பூமிக்கும் மக்கத்து மண்ணில் வாழக்கூடியவர்களுக்கும் துஆ செய்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிமுடைய துஆ கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த பூமியில் வசிக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் சென்று போய் அடையும். இறைவா, வ அன முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முஹம்மதாக இருக்கிறேன். அபுதுக, உன்னுடைய அடிமை. வ நபியுக, உன்னுடைய தூதர், உன்னுடைய நபி. வ ரசூலுக, உன்னுடைய ரசூல். இறைவா, அதுஊக லி அஹ்லில் மதீனா, அதுஊக லி அஹ்லில் மதீனா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கத்து மண்ணில் வசிக்கக்கூடியவர்களுக்கு துஆ செய்தார். முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹாத்தமுல் அம்பியா, ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இதோ இந்த மதீனாவாசிகளுக்காக வேண்டி நான் துஆ செய்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ கண்ணியமானவர்களே. நபி அவங்க எப்படி துஆ செய்ய ஆரம்பிச்சாங்கண்டா, உலமாக்கள்கிட்ட கேளுங்க. தெல்ல தெளிவாக நபி அவங்க ஓபனாக சஹாபாக்களுக்கு முன்னால சொன்னாங்க, அன் துபாரிக லஹும் ஃபீ சாஇஹிம் வ முத்திஹிம் வ திமாரிஹிம். கண்ணியமானவர்களே, ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம், ஒரு நாட்டினுடைய கௌரவம், ஒரு நாட்டினுடைய மாற்றம் என்பது முதலாவதாக ஈமானுடைய பகுதி சீராக வேண்டும். இரண்டாவதாக அந்த நாட்டு மக்களுக்காக வேண்டி இருக்கக்கூடிய பொருளாதாரம் சீராக வேண்டும். அந்த நாட்டில் ஃப்ளைட் பறந்தாலும், விமானங்கள் பறந்தாலும், காமன் பீப்புள் அவர்களுக்கு அன்றாடம் உணவு இல்லாட்டி, பொருளாதார வளர்ச்சி இல்லாட்டி அந்த நாட்டினுடைய வளர்ச்சியாக நாங்கள் பார்க்க மாட்டோம். ஸல்லல்லாஹு துஆ செஞ்சாங்க, இறைவா, அன் துபாரிக லஹும் ஃபீ சாஇஹிம் வ முத்திஹிம் வ திமாரிஹிம். மதீனத்து மக்கள் அன்றாடம் உணவாக உட்கொள்ளக்கூடியவைகள் இருக்குது. அது ஈச்சப்பழமாக இருக்கலாம், பிளம்ஸாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், தொழிற்கோதுமையாக இருக்கலாம். அந்த அன்றாடம் உணவாக உட்கொள்ளப்படக்கூடிய உணவுப் பொருட்களை நிறுக்கக்கூடிய, அளக்கக்கூடிய கருவிகள் இருக்கிறது. இறைவா, அந்த அளவை கருவிகள்ல நீ பரக்க செஞ்சிரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மதீனா வாசிகளுடைய பொருளாதாரத்தில் பரக்க செஞ்சிரு. எங்கட காலத்துல நாங்க கிலோகிராமும் லிட்டரும் நாங்க பாவிக்கிறோம் எங்கட உணவுப் பொருட்களை நாங்க அளவீடு செய்யறதுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சா முத்து என்பதாக அழைக்கப்பட்டது. அது தான் உணவுப் பொருட்களை அளவீடு செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டது. இறைவா, இந்த சாலையும் முத்தலையும் நீ பரக்க செஞ்சிரு. அறிஞர்கள் தெளிவுபடுத்துவாங்க, இந்த துஆவினுடைய பின்னணி என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசிகளுடைய பொருளாதாரத்துக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். இரண்டாவதாக வஸிமாரிஹிம், அந்த பூமியில் விளையக்கூடிய கனிவர்க்கங்களை நீ பரக்க செய்து விடு. கனிமர்களே,
இது நபியுடைய துஆ, இது அன்பு நபியுடைய துஆ. சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்கா வாசிகளுக்கு 2 துஆ செஞ்சாங்க. அதில் முதலாவது துஆ, இறைவா இந்த மக்காவுடைய பூமியை ரப்பிஜ்அல் ஹாதா பலதன் ஆமீனா, பாதுகாப்புக்குரிய பூமியாக ஆக்கிரு. இன்றைக்கு உலகத்துல மக்காவுடைய பூமிக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு எந்த பூமிக்கும் கிடையாது. இது நபி இப்ராஹிமுடைய துஆ. இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், இறைவா இந்த மக்கத்து மண்ணில் வாழக்கூடியவர்களுக்கு விதவிதமான எண்ணற்ற பலவர்க்கங்களை ரிஸ்காக கொடுத்துரு. நபி இப்ராஹிமுடைய துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா வாசிகளுக்கு துஆ செய்தார்கள், இறைவா இந்த மக்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்து விடு. இறைவா இந்த பூமியில் விளையக்கூடிய அனைத்து விதமான கனிவர்க்கங்களையும் நீ பரக்கத் செய்து விடு. கனிமார்களே, அல்லாஹ் நம்மவர்களுக்கு கபூல் செய்யணும். இந்த துஆவை நபி அவங்க எப்படி முடிச்சாங்கண்டா, இந்த துஆவை நபி அவர்கள் எவ்வாறு நிறைவு செய்தார்கள் என்றால், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா, இறைவா மக்கா மண்ணினுடைய அன்பும் பாசமும் எங்கட கல்வில இருக்குது. இன்றைக்கு மாற்று மத சகோதரர்கள் கூட, பௌத்த மக்கள் கூட அவங்க கேட்பாங்க, முத்துமாலா மக்க மட்ட கிஹில்லனவில்லனதண்டு, அவங்களுக்கு கூட மக்காவுடைய பொறுமதி தெரியும். இது பொதுவாக எல்லா உள்ளங்களிலும் மக்காவுடைய முஹப்பத் இருக்குது. ஸல்லல்லாஹு துஆ செஞ்சாங்க, இறைவா மக்காவுடைய முஹப்பத் எங்கட கல்வில இருப்பது போன்று அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா, மதீனாவுடைய முஹப்பத் எங்கட கல்வில ஏற்படுத்தி அல்லாஹ், மதீனாவுடைய பாசத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ், மதீனாவுடைய நேசத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா. கனிமார்களே, உண்மையிலே யாரும் தவறுதலாக புரிஞ்சு கொள்ள கூடாது. உண்மையிலே உலமாக்கள்கிட்ட கேளுங்க. என் சமூகத்தில் இன்றைக்கு நானும் பல இடங்கள்ல போறதுனால நான் அது பேசுறேன். அல்லாஹ் பல மக்களுக்கு பலவிதமான பொருளாதாரத்தையும் செல்வத்தையும் எல்லாம் கொடுத்திருக்கிறான். உண்மையிலே எங்க சமூகத்தில் அதிகமானவங்க இருக்கிறாங்க, பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்களோட பாஸ்போர்ட் எடுத்தா பாஸ்போர்ட் முடிஞ்சு சேஞ்ச் பண்ணி எத்தனையோ பாஸ்போர்ட்டுகளை அவர்கள் குப்பையில் தூக்கி போட்டு விட்டார்கள். பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்திருக்கிறார்கள். வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி கனிமார்களே, இந்த மிம்பர் மேடையை சாட்சியாக வைத்து பேசுகிறேன். அல்லாஹ் அக்பர். எங்கட முஸ்லிம்களுக்குள்ள பல கோடிகள் புழங்கக்கூடியவர்கள் இன்னும் மதீனாவுடைய பூமிக்கு மேலும் மக்காவுடைய பூமிக்கு மேலும் தங்களுடைய கால் பாதங்களை வைத்தது கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த நசீப் அவர்களுக்கு கொடுக்கவில்லை போன்று. உண்மையிலேயே அன்றைக்கு ஒருத்தர் சொன்னார், ஹஸரத் நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டேன், பல வருடங்களாக கூலி தொழில் செய்யக்கூடிய மனிதன் நான், அன்றாடம் என்னுடைய பணத்தை சேகரித்து பல வருடங்கள் கடந்த பிற்பாடு அல்லாஹ் எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்து விட்டான். அல்லாஹ் எனக்கு உம்ராவுடைய பாக்கியத்தை கொடுத்துட்டான். அல்லாஹ் தஆலா அன்பு நபியுடைய மதீனாவுடைய மண்ணை மிதித்து அந்த கபரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான். அன்புக்குரியவர்களே, யாருக்கெல்லாம் அல்லாஹ் உடல் பலத்தை கொடுத்திருக்கிறானோ, சக்தியை கொடுத்திருக்கிறானோ, பணத்தை கொடுத்திருக்கிறானோ, என்னுடைய வாழ்க்கையை நான் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் இவனை விட துரதிர்ஷ்டவாளி உலகத்தில் கிடையாது. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா, இறைவா மதீனாவுடைய நேசத்தை எங்களுக்கு கொடுத்துரு. கனிமார்களே, அண்மையில் நான் ஒரு ஆய்வு படித்தேன். அந்த ஆய்வுல உலகத்தில் சயின்டிபிக்கலாக அது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. அல்லாஹ் அக்பர். ஆச்சரியமாகவும் இருந்தது. உலகத்தில் பல நாடுகளில் பலவிதமான அனர்த்தங்கள் ஏற்படுகிறது, பலவிதமான சேதங்கள் ஏற்படுது. இப்பயும் கூட எங்களுக்கு பார்க்கலும் பூமி அதிர்ச்சி என்றும் அந்த தீயினுடைய அந்த தாக்கம் என்றும் பலவிதமான அனர்த்தங்கள் முழு உலகத்திலும் ஏற்பட்டு கொண்டிருக்குது. ஆனா மதீனாவுடைய பூமியில எந்த விதமான அந்த தாக்கங்களும் கிடையாது என்ற ஒரு கண்டுபிடிப்பு ஆய்வினுடைய முடிவு முன்வைச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். எனக்கு படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. அதனுடைய முடிவு என்னண்டா, இந்த மதீனாவுடைய மண்ணுக்கு அல்லாஹ் தஆலா எந்த பூமிக்கும் கொடுக்காத it has a magnetic power. கனிமார்களே, ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுத்திருக்கிறான். இந்த பூமிக்கு ஒரு காலமும் இந்த பூமி அதிர்ச்சி போன்ற அனர்த்தங்கள் பாதிக்காது. சுப்ஹானல்லாஹ். பூமி அதிர்ச்சிகள் போன்ற அனர்த்தங்கள் பாதிக்காது. அன்புக்குரியவர்களே, இது ஒரு பக்கம் வைத்துவிட்டு நான் சிந்தித்தேன், அந்த பூமி அதிர்ச்சியாக இருக்கேனும் இந்த சயின்டிபிக்கலான முடிவாக இருக்கேனும் இது ஒரு பக்கமாக இருக்க, அன்பு நபி அவர்கள் தன்னுடைய கால் பாதத்தை வைத்த பூமி, அன்பு நபி அவர்கள் உறங்கிய பூமி, அன்பு நபி அவர்கள் தன்னுடைய தாவா பிரச்சாரம் செய்த பூமி, அன்பு நபி அவர்கள் குடும்பம் நடத்திய பூமி, கனிமார்களே இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்ட பூமி. அல்லாஹ் அக்பர். அன்பு நபி அவர்கள்
மரணித்து அந்த பூமியில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு பூமிக்கு அனர்த்தங்களாக இருக்கலாம், பூமி அதிர்ச்சியாக இருக்கலாம். உலகத்தில் இவ்வாறான ஒரு அனர்த்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த பூமி கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹைபருடைய இடத்துக்கு போய் திரும்பி வந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹோட ஹைபர் வரைக்கும் போனேன். ரிட்டர்ன் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல நின்றாங்க. நின்று ரசூலுல்லாஹுடைய கண்ணால பார்த்தாங்க. தூரத்தில் இருக்கக்கூடிய உஹது மலை நபி அவங்களோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்தது. உஹது மலை ரசூலுல்லாஹுடைய கண்ணுக்கு விளங்குச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த உஹது மலையை பார்த்து சஹாபாக்களே, இது ஒரு மலை. ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. இது ஒரு மவுண்டன், இது ஒரு மலை, இது எங்களை நேசம் வைத்திருக்கிறது. நாங்களும் இந்த உஹது மலையோடு நேசம் வைக்க வேண்டும். கனிமார்களே, அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதற்கு பின்னால நபி அவங்க தன்னுடைய ஆள்காட்டு விரலை எடுத்து மதீனாவை நோக்கி நபி அவர்கள் சுட்டி காட்டினார்கள். மதீனாவுக்கு நோக்கி நபி அவர்கள் தன்னுடைய ஆள்காட்டு விரலை நீட்ட ஆரம்பித்தார்கள். கூறினாங்க, சஹாபாக்களே, உங்களுக்கு தெரியுமா, மக்காவினுடைய பூமியை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புனித பூமியாக அவர்கள் பிரகடனம் பண்ணிருக்கிறார்கள். மக்காவுடைய பூமி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முதன்மை வாய்ந்த புனித பூமியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரகடனம் பண்ணிருக்கிறார்கள். நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த தருணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மதீனாவுடைய பூமியை நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவதான புனித பூமியாக நான் இதனை டிக்ளேர் பண்றேன், இதை நான் பிரகடனம் செய்கிறேன் என்பதாக நபி அவர்கள் கூறிவிட்டு கூறினார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எந்த பூமிக்கும் இல்லாத பாதுகாப்பை அல்லாஹ் தஆலா மதீனாவுடைய பூமிக்கு வைத்திருக்கிறான். வ இன்னல் மதீனத முஷப்பகத்துன் பில் மலாயிகா, அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொண்டு மதீனாவுடைய பூமியை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். கனிமார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஆக பயங்கரமான ஃபித்னா, நான் உயிரோடு இருந்தால் அந்த ஃபித்னாவுக்கு எதிராக நான் போராடுவேன். சஹாபாக்களே, நான் மௌத்தாகிவிட்டால், நான் மரணித்து விட்டால், ஃபகுல்லும் ரிஇன் ஹஜீஜு நஃப்ஸி, ஒவ்வொருத்தனும் அந்த ஃபித்னாவுக்கு எதிராக போரிட வேண்டும். அதுதான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா. கனிமார்களே, உலகத்தில் ஏற்படக்கூடிய ஆக பயங்கரமான ஃபித்னா அந்த காலத்தை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி சந்தர்ப்பத்தில் தஜ்ஜால் அவனுடைய சகாக்களோடு வந்து உஹது மலையின் பக்கம் அவன் நிற்பான். உஹது மலையில் இருந்து கொண்டு அவன் நேரடியாக மதீனத்து மண்ணில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவியை டைரக்டாக பார்ப்பான். தன்னுடைய தோழர்களை பார்த்து கூறுவான், தோழர்களே, உங்களுக்கு விளங்குகிறதா, அது தான் மதீனாவுடைய பூமி. அந்த மதீனாவுடைய பூமியில் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜித் உங்களுக்கு விளங்குதா? ஹாதா மஸ்ஜிது அஹ்மத், இது தான் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய மஸ்ஜித். சுப்ஹானல்லாஹ். கனிமார்களே, அந்த தருணத்தில் அந்த தஜ்ஜாலுக்கும் அவருடைய சஹாப்களுக்கும் மதீனாவுடைய அந்த காற்றை கூட நுகரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். மலக்குமார்களுடைய பாதுகாப்பு. கனிமார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவனாவது ஒருவன் இந்த பூமிக்கு மேலால் மன் அராத பிசூஇன், மதீனாவுக்கோ மதீனா வாசிகளுக்கோ கெடுதியை விளைவிக்க நாடிவிட்டால், தண்ணிக்குள்ளால் உப்பை போட்டால் எவ்வாறு உப்பு கரைந்து விடுமோ அதே போல் அல்லாஹ் தஆலா அவனையும் அந்த கூட்டத்தையும் அழித்து விடுவான். அல்லாஹ் அக்பர். மன் அகாஃப அஹ்லல் மதீனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த மனிதன் மதீனா வாசிகளை பயமுறுத்த ஆரம்பிக்கிறானோ அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை இந்த உலகத்தில் பயமுறுத்துவான். அலிமார்களே, இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான ஹதீஸ்கள். இதெல்லாம் படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு அந்த மதீனாவுடைய முஹப்பத் அல்லாஹ்களுக்கு தரணும், மதீனாவுடைய நசீபத் அல்லாஹ்களுக்கு தரணும். கனிமார்களே, இன்னும் ஒரு பகுதி இருக்குது, நான் கடைசியாக தொட்டு காட்டிக் கொள்ள விரும்புகிறேன். சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் காமனான ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள். மதீனா என்ற அந்த பிரதேசத்தை கூறினாலே என்னோட கல்வுக்குள்ளால் வரக்கூடிய ஆக முக்கியமான விடயம் என்பார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டின அந்த மஸ்ஜிது நபவி. மஸ்ஜிது நபவி, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்தால் அவருடைய மௌத்துக்கு முன்னால் மஸ்ஜிது நபவிக்குள்ளால் நுழைய வேண்டும். கனிமார்களே, உலகத்தில் 4 விதமான மஸ்ஜிதுகள் இருக்குது.
குர்ஆன் வசனத்துல في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه என்ற வசனத்துக்கு கீழால முஃபஸ்ஸிரூன்கள் தஃப்சீர் செய்றாங்க. 4 விதமான மஸ்ஜிதுகள் உலகத்தில் இருக்குது. அந்த 4 மஸ்ஜிதுகளும் 4 விதமான நபிமார்களின் மூலமாக கட்டப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எவ்வளவு பெரிய மஸ்ஜித் கட்டப்பட்டாலும் தங்கத்தால் உருவாக்கப்பட்டாலும் இந்த 4 மஸ்ஜிதுடைய சிறப்பம்சத்தை அடைய முடியாது. அதில் முதலாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டின பள்ளி மஸ்ஜித். கனிமர்களே, அதுதான் மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லாஹ். எந்த மனிதன் காபாவுடைய அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுகிறானோ, அந்த 2 ரக்காத் தொழுது முடித்து சலாம் கொடுத்தால் அல்லாஹ் 1,00,000 ரக்காத்துகள் தொழுத நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். சுதாவுடைய ஹதீஸ். 2வது மஸ்ஜித் கண்ணியமார்களே, நபி தாவூதும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டின மஸ்ஜித் மஸ்ஜிதுல் அக்ஸா. இன்றைக்கு முஸ்லிம்களுடைய கையில இல்ல, யூத பிடிக்குள்ளால் இருக்கிறது. அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழித்து அல்லாஹ் நாசமாக்குவான். முஸ்லிம்களுடைய கையில அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கொடுப்பான். எந்த மனிதன் மஸ்ஜிதுல் அக்ஸாக்குள்ளால் நுழைந்து 2 ரக்காத் தொழுகிறானோ 1000 ரக்காத்துகள் தொழுத நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். 3வது கண்ணியமார்களே, நபி அவங்க மதீனாவுக்கு போன உடனே முதலாவதாக கட்டின பள்ளி மஸ்ஜிது குபா. அல்லாஹ் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்துட்டானண்டா அந்த மஸ்ஜிது குபால போய் 2 ரக்காத் தொழணும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மஸ்ஜிது குபால 2 ரக்காத் தொழுதுட்டானண்டா அவனுக்கு ஒரு உம்ரா செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். கனிமர்களே, 4வது ரசூலுல்லாஹ் அவங்க கட்டின மஸ்ஜிது நபவி. எந்த மனிதர் மஸ்ஜிது நபவிக்குள்ள அவன் 2 ரக்காத் தொழுகிறானோ 1000 ரக்காத்துகள் தொழுத நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். கனிமர்களே, அவ்வளவு சிறப்பம்சங்கள் இந்த மஸ்ஜிதுக்கும் இந்த மதீனத்து மண்ணுக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு அந்த கபூலியத்தை தரணும். அன்புக்குரியவர்களே, ஈமானுடைய மாஹோல், இல்முடைய மாஹோல். இதனால தான் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த இமாம்கள், அறிஞர்கள் தங்களுடைய கடைசி காலத்தில் மதீனாவுக்குள்ளா நுழைந்து விடுவார்கள். மதீனாவுக்குள்ளா தன்னுடைய மௌத் வரணும் என்று ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான ஹதீஸ் இருக்குது. ஏ மனிதர்களே, சஹாபாக்களே, உங்கள யார் ஒருத்தர் மதீனாவுல தன்னுடைய மௌத்து வர்றதுக்கு முயற்சி செய்றீங்களோ முயற்சி செய்து கொள்ளுங்கள். மதீனாவுடைய மண்ணில் உங்களுடைய மரணத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். மௌத்தை தருபவன் அல்லாஹ். எந்த மனிதனுக்கு மதீனாவுடைய மண்ணுக்குள்ளால் மௌத்து வருதோ கியாமத்துடைய நாளையில அந்த மனிதனுக்காக நான் சிபாரிசு செய்வேன்னு சொன்னாங்க நபி அவங்க. மதீனாவுடைய பூமியில மௌத்து கிடைச்சா ஒரு அழகான துவா இருக்குது. இதோடு நான் முடித்துக் கொள்றேன் மாணவர்களே. உமர் ரலியல்லாஹு அவங்க செஞ்ச துவா நான் பல மிம்பர் மேடைகளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அவங்க துவா செய்வாங்க, சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக். இறைவா, எனக்கு நீ ஷஹாதத்தை கொடுக்கணும். அதே சந்தர்ப்பத்தில் அந்த ஷஹாதத்தை நீ எனக்கு மதீனாவுடைய மண்ணில் எனக்கு தரணும் என்று உமர் ரலியல்லாஹு அவங்க எப்பொழுதும் துவா செய்வாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, ஹஃப்ஸா ரலியல்லாஹு கேட்டாங்க, என்னுடைய அன்பு தந்தையாரே, இந்த துவாவை நீங்க கேட்கிறீங்க, இது இம்பாசிபிளான விடயம். எப்படி என்னுடைய அருமை தந்தையே, மதீனாவுக்குள்ளால் இதற்கு பின்னால யுத்தம் என்பது வராது. அதே சந்தர்ப்பத்தில் நீங்க ஷஹாதத்தையும் கேட்கிறீங்க, மதீனால மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும், ஷஹாதத்துடைய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காதே. உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அல்லாஹ் ஷஹாதத்தையும் தருவான். அல்லாஹ் இந்த மதீனாவுடைய பூமியில் மௌத்தை அல்லாஹ் தருவான். அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு அக்பர் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சுபஹுடைய தொழுகைக்காக தக்பீர் கட்டுகிறார்கள். நீண்ட வரலாறு. அபூ லுஅலு ஃபைரூஸ் மஜூசி என்றவன் உமர் ரலியல்லாஹு அவர்களை கத்தியால் குத்த ஆரம்பிக்கிறான். அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய சீரு அலாமின் நுபலா என்ற கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள், 6 குத்துகள், சித்து தனாத். உமர் ரலியல்லாஹு அவருடைய நெஞ்சுடைய பகுதி, தோல் புஜம், வயிற்றுடைய பகுதி தொழுகையில இருந்த வண்ணமாக கீழே விழுறாங்க. சஹாபாக்கள் தூக்கினாங்க, வீட்டுக்குள்ள கொண்டு போனாங்க. கனிமார்களே, ஒரு கிழமை உயிரோடு இருந்தார்கள். அல்லாஹ் உமருடைய துஆவை கபூல் செய்தான். உமருக்கு ஷஹாதத் அல்லாஹ் நசீபாக்கினான். மதீனாவுடைய மண்ணுடைய மௌத்தியம் அல்லாஹ் கொடுத்தான். கனிமானவர்களே, என்னுடைய கடைசி இறுதி தருவையாக எங்களோட கல்வில நாங்க மக்காவுடைய முஹப்பத்தை மேம்படுத்தணும், மதீனாவுடைய முஹப்பத்தை ஏற்படுத்தணும். அல்லாஹ் எங்கள்ல யாருக்கு பணத்தையும் செல்வத்தையும் அல்லாஹ் உடல் பலத்தையும் கொடுத்திருக்கிறானோ
மௌத்துக்கு முன்னால ஹஜ்ஜுடைய இபாதத்தை, உம்ராவுடைய இபாதத்தை அந்த பூமிக்கு மேலால் போய் நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் நம் அனைவர்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசின விடயங்களை அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். அல்லாஹ் பாவம் செய்த கரங்களை ஏற்றிருக்கிறோம் நாயனே. அல்லாஹ் மோசமானவர்கள் யா அல்லாஹ், அல்லாஹ் அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ், அல்லாஹ் கல்பு கருத்து போய் இருக்கிறது யா அல்லாஹ், கல்புகள் கருத்து போய் இருக்கிறது யா அல்லாஹ். ஈமானுடைய வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குறியா யா அல்லாஹ். முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்து நாயனே, நம் தாய் தந்தைகளை பாதுகாத்து நாயனே, நோயற்ற வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் உஸ்தாத்மார்களை பாதுகாத்துறியா அல்லாஹ், நோயற்ற வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். பொருளாதாரத்தில் பரக்கத் செஞ்சிரு நாயனே யா அல்லாஹ். சமுதாயங்கள் முஸ்லிம்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். பலஸ்தீன் மக்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அந்த மக்களுக்குரிய ஈமானை நசீபாக்கிறியா அல்லாஹ். அந்த மக்களுடைய கல்வில நீ ஷஹாதத்துடைய அந்த உறுதியை கொடுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் மக்கள் யஹூதிய தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். அந்த மக்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். அன்பு நபியர்கள் கால் வைத்த பூமி யா அல்லாஹ், நபிமார்கள் கால் வைத்த பூமி யா அல்லாஹ். யஹூதியத்தும் நஸ்ரானியத்தும் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு ஈமானுடைய உறுதியை கொடுத்தியா அல்லாஹ். நல்ல மௌத்தங்களுக்கு தானாயனே யா அல்லாஹ். மஸ்ஜித்ல வச்சங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ், சுஜூதுல வச்சங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ், குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் போது எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் மதீனத்து மண்ணில வச்சங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் காபத்துல்லாஹ் வச்சங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். அடுத்த மக்கள் நம்மை பார்த்து புகழக்கூடிய அளவுக்கு நம்முடைய மௌத்தாக்கி தந்திரியா அல்லாஹ். கெட்டவன் மரணித்து விட்டான் என்ற மௌத்த தந்திராதே அல்லாஹ். தொழுகை இல்லாத மௌத்தாகிட்டான் என்ற பேரை தந்திராதே அல்லாஹ். குடிக்காரன் மௌத்தாகிட்டான் என்ற பேரை தந்திராதே அல்லாஹ். யா அல்லாஹ் ஜினா செஞ்சவன் மௌத்தாகிட்டான் என்ற பேரை தந்திராதே அல்லாஹ். நல்ல மௌத்தங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். நல்ல மௌத்தங்களுக்கு நசீபாக்கிற நாயனே. இந்த விடயங்களை அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு கொடுத்துறியா அல்லாஹ். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.